சமத்தன்மையில் படுக்கும்போது அவளுக்கு வந்து என்னன்னா போராட்ட குணங்கள் மட்டும் இல்லாமல் ஆண்களை எதிரியாக பார்ப்பது. ஆண்களா எனக்கு எதுவும் முக்கியத்துவம் கிடையாது, ஆணை நேசிப்பால் ஆனால் ஆண்கள் எதிரியாக இருக்கிறது. இந்த மாதிரி குப்பரா படுக்கிற பெண்களுக்கு வந்து என்னன்னா இதயம் இப்போ வந்து நம்மளுக்கு இங்கே அழுத்தம் கொடுக்கும்போது நமக்கு இதய ப்ராப்ளம், கர்ப்பப்பை ப்ராப்ளம், இது வெறுமனையாக நம்ம சக்தி இழப்பு மட்டும் இல்லாமல் நம்ம அந்த கால் வந்து நிலையா நிற்காது. அவளால் தன்னை வந்து நிலைச்சி ஒரு இடத்துல நிற்கவே முடியாது. துருன்னு இருந்துக்கிட்டே இருக்கணும். அது வந்து ஒரு பெண் வந்து வீட்டுக்குள் அடங்கி இருக்கிற பெண்ணுக்கு இந்த துருன்னு இருந்தால் வேலைகள் அதிகமாக செய்வாள். வீட்டை விட்டு வெளியே சுற்றுற பெண்கள் வந்து சின்ன பிள்ளைகள் அட்னாக்கால் போட்டாலே அவங்க சொல்லுவாங்க, இந்த பையன் பெரிய லீடர்ஷிப்பில் வருவான், இந்த பொண்ணு ஒரு மகாராணி ஒரு தோரணைக்குள்ளவள் அப்படிங்கிற மாதிரி இந்த சிறு வயதில் அந்த அட்னாக்கால் போடுவதை பெருமையாக பேசியிருப்போம். அது வந்து இவங்க வந்து ரொம்ப கெத்தாக இருப்பாங்க அப்படிங்க. ஆனால் வளர்ந்த பிறகும் இந்த அட்னாக்கால் பழக்கம் வந்து கால் ரிலாக்ஸ் ஆகும்போது உங்களுடைய படுக்கை வந்து சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் காலை வந்து நீங்கள் பண்ணும்போது காலை உற்று நோக்குதல் ரொம்ப முக்கியம். இரவு தூங்கும்போது எவ்வளோத்துக்குள்ள கால் மேல் உங்கள் கவனங்கள் செலுத்துகின்றோ அவ்வளோத்துக்குள் உங்கள் தூக்கத்தின் தன்மை அதிகரிக்கும். காஸ்மோவியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில ஜோதிடம் குறித்து நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக ஆஸ்ட்ரோலஜர் ஜெயந்தி ரவி அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காங்க. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கம்மா மேம். இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து பெண்களுக்கான ஒரு பதிவு, குறிப்பா பெண்கள் வந்து நான்லாம் கேள்விப்பட்டிருக்கேன், எங்க பாட்டி வீட்டுலாம் இருக்கும்போது வந்துட்டு ஒரு கழிச்சுதான் படுக்கணும், ஒரு சைடா சாஞ்சுதான் படுக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. இந்த பெண்கள் எப்படி படுக்கணும், அதுக்கான ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள், அதுக்கு பின்னாடி என்னெல்லாம் இருக்கு, அதை பத்தி இன்னைக்கு நிகழ்ச்சியில பேசலாம் மேம். ஸோ பெண்கள் வந்து ஒரு கழிச்சுதான் படுக்கணுமா, அதற்கான காரணம் என்ன மேம்? பெண்கள் படுக்கிறத வச்சு அந்த பெண்ணுடைய குணநலன்களை சொல்லிடலாம். ஓகேங்களா? ஒரு பெண் வந்து ஒரு கழிச்சு படுக்கிறது இடது பக்கமும் படுக்கணும், வலது பக்கமும் ஒரு கழிச்சு 2 பக்கமும் ஒரு கழிச்சு படுக்கலாம். ஆனால் ஒரு பெண் வந்து தன்னை வந்து ட்ரெடிஷ்னலாக இறை சார்ந்த நம்பிக்கை அதிகம் உள்ள பெண்கள் வந்து பொதுவாக இடது பக்கமாக படுப்பாங்க. இடது பக்கம் ஏன் படுக்கிறாங்க அப்படிங்கிறது ஏன்னா, அவங்க இடது பக்கம் வந்து அதாவது 2 பாகம் ஆண், பெண் சேர்ந்தது தான் நம்மளோட உருவம். அது இடது பக்கம் வந்து பெண் தன்மை அதிகமாக இருக்கும். ஆண் வந்து வலது பக்கம். இப்போ ஒரு பெண் வந்து இடது பக்கம் தன்னை வந்து அழுத்தி கொண்டு ஆண் தன்மை மேலே இருந்துச்சுன்னா, அவர் பெண்மையை வந்து ஆணுக்குள் அடங்கி கொண்டு இருக்கிறாள் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அதனால அந்த பெண்மை ஆணுக்குள் அடங்கும் போது அவ வந்து என்னன்னா தன் பெண்மையை அதிகமாக நேசிக்கக்கூடிய பெண்ணாக இருக்கக்கூடியவள். அதனால் அங்கே சுக்கிரனுடைய காரகத்துவம் சரி, ஒரு அம்பாளுடைய காரகத்துவம் சரி, பெண்மைக்குள்ள அழகான ஒரு தத்துவத்தை அவர் வந்து எடுத்து கொடுத்துக்கிட்டே இருப்பாள். அதனால பெண்கள் வந்து எப்பவுமே இடது பக்கம் படுத்துக் கொள்வது நல்லது. ஆக்சுவலா என்னன்னா இடது பக்கம் படுத்து பழகுவது இன்னும் வந்து என்னன்னா நம்ம இதயத்துக்குள்ள இரத்த ஓட்டத்துக்கும் சீராக இருக்கும் அப்படிங்கிறது. நம்ம இதயம் வந்து இடது பக்கம் தான் இருக்குது. அதனால நம்ம அந்த பக்கம் போகும்போது நம்ம இரத்த ஓட்டத்தினுடைய தன்மை நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காகவும் அங்க இடது பக்கம் படுப்பது சிறப்பாக இருக்கும். ஆனா நம்மளுடைய இதுபடியும் இது வந்து ரொம்ப சிறந்த ஒரு இது. அதே இது ஒரு பெண் வந்து வலது பக்கம் திரும்பி படுக்கிறான்னா அவ என்னன்னா ஆணை அடியில போட்டுட்டு பெண் மேல நிக்கிறா. அப்ப பெண் தான் அங்க டாமினேட்டிங் இருக்கிறா, ஆணை வந்து மட்டப்படுத்திடுறா. அப்ப வந்து காளி அம்சம், ஆண் கீழே படுத்து பெண் மேல நிக்கிறான்னு காளி தானே அப்படி இருப்பா. அப்போ காளி அம்சமாக அவ மாறிக்கிட்டாள் அப்படின்னா காளி அம்சம் தாங்க முடியுமா? தாங்க முடியாது. அப்பங்கும் போது அந்த வலது பக்கம் படுக்கலாம், படுக்க வேண்டாங்கள. சில விஷயங்கள் எந்த பெண் வந்து சேஃப்டியா நான் வந்து பயங்கரமா போல்டா ஸ்ட்ராங்கா நிக்கணும், இந்த சொசைட்டியை நான் இது பண்ணணும், ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிற பெண்கள் வந்து கண்டிப்பாக அவ வந்து வலது பக்கத்தை வந்து தான் நேசிப்பாள். வலது பக்கம் சுருணும். ஆனா 2 பக்கமும் ஒரு கழிச்சு படுப்பது மிக சிறப்பு தான். ஆனா அதை வந்து இப்ப எல்லா பெண்களும் இப்ப பண்றது இல்லை. ஒண்ணு இடது பக்கம் படுத்துக்கோ, இல்லாட்டா வலது பக்கம். ரெண்டுமே பெண்மைத்துவத்தை தான் நம்ம வந்து இடது பக்கம் படுக்கும்போது பெண்ணாக ஆள பார்க்கிறாள், பெண்மையுடன் இருக்கிறாள். வலது பக்கம் போனா ஆணை அடக்கி பெண் மேலே வருகிறாள் அப்படிங்கிற மாதிரி தன்மை. இது ரெண்டுமே நல்ல ஒரு இதுதான். ஆனால் சில பெண்கள் என்ன பண்றாங்கன்னா மல்லாக்க படுத்துருதாங்க.
உரிமை, சமத்தன்மை அப்படிங்கும்போது, எப்பவுமே சமத்தன்மை வந்து நம்மளுக்கு இது கிடையாது. அப்படி இருந்தா கடவுள் வந்து 2 ஆண், பெண் அப்படிங்கிற ஒரு பிரிவினையுடன் படைச்சிருக்கவே மாட்டார். ஆணுக்கு ஒரு உருவமைப்பும், பெண்ணுக்கு ஒரு உருவமைப்பும் குடுத்து படைக்கிறான்னா, அங்க நம்மளுக்கு சமநிலை பயன்பாட்டு கிடையாது. எ ஒரு ஒவ்வொரு மிருகங்களும், ஒவ்வொரு உயிரினங்களும் தன்னுடைய ஒரு இண்டிவிஜுவலான ஒரு குணங்களை வளர்த்து வருவதுதான் அந்த உயிரினங்களின் மதிப்பு. நம்மளுடைய பெண்ணுடைய தன்மை வந்து நான் ஆணுக்கு ஈக்குவல்ங்கிற தன்மையை நம்ம எடுக்காமல், என்னுடைய இண்டிவிஜுவல் தன்மையை நான் வளர்க்கிறேன் அப்படி சொல்லிட்டு வளர்த்தா தான் அவ இதா இருக்கும். அப்ப சமத்தன்மையில் படுக்கும்போது அவளுக்கு வந்து என்னன்னா, அ போராட்ட குணங்கள் மட்டும் இல்லாமல் ஆண்களை எதிரியாக பார்ப்பது. ஆண்களா எனக்கு எதுவும் முக்கியத்துவம் கிடையாது. ஆணை நேசிப்பாள், ஆனா ஆண்கள் எதிரியாக இருக்கிறது. இந்த மாரி தன்னை வந்து ஆண்மையோட ஏன் ஆணுக்கு தான் இத செய்யணுமா? பெண்ணுக்கு செய்யக்கூடாதா? அப்படிங்கிற ஒரு அடாவடியான பேச்சுகள் எல்லாமே அந்த மல்லாக்க படுக்கிற பெண்ணுக்கு உண்டு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதே சமயம் வந்து குப்புற படிச்சு படுக்கிறாங்க இல்லையா? அந்த பெண்கள் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய உறுப்புகள், அங்கங்கள் வந்து தரையே படக்கூடாது. தரையில் வந்து படுவது அந்த காலத்துல பெட்டுங்கிறதெல்லாம் கிடையாது. தரையில் படுப்பது, அந்த அதோடைய தரை ஈர்ப்பு பூமி வந்து தன்னுடைய சக்தியெல்லாம் இழுக்கக்கூடிய சக்தி உள்ளது. பெண்ணின் உறுப்புகள், அங்கங்கள், அழகான அங்கங்கள் எல்லாமே நம்மளுக்கு வந்து தரையில் படும்போது, அது தன் உயிர் சக்தியை இழந்துரும். அது அது வந்து குழந்தையுடைய பால் குடிப்பு இதுலேருந்து எல்லா கர்ப்பப்பை ப்ராப்ளம் எல்லாமே அங்க அஃபெக்ட் ஆகக்கூடியதாக இருக்கு. ஆனால் பெண்கள் புறப்படுக்கும்போது ஈர்க்கப்படுகிறது. அது வந்து நம்மளுக்கு நெறைய எண்ண இச்சைகள், காம இச்சைகளை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். மண் மேல் பற்று அதிகமாக வர ஆரம்பிச்சுரும். உடல் மேல் பற்று அதிகமாக வர ஆரம்பிச்சுரும். இது பெண்ணுக்கு அதிகமாக இருந்தால் அவ குடும்ப வாழ்க்கைக்கு சூட்டபிளாக வராது. குடும்பத்துடைய ஒற்றுமைக்கு சூட்டபிள் ஆகாது. அதனால அந்த பெண்ண வந்து நம்ம குப்புற படுக்காதீங்க அப்படிங்கிறது முக்கியமாக இருக்குது. இந்த குப்புற படுக்கிற பெண்களுக்கு வந்து என்னன்னா, அ இதயம் இப்ப வந்து நம்மளுக்கு இங்க அழுத்தம் குடுக்கும்போது நமக்கு இதய ப்ராப்ளம், கர்ப்பப்பை ப்ராப்ளம் இது வெறுமனே நம்ம சக்தி இழப்பு மட்டும் இல்லாமல் நம்ம நோய்களையும் உருவாக்கக்கூடிய தன்மையாகவும் இது இருக்கிறது. இது வந்து ஆன்மீக ரீதியாவும் வந்து பண்ணக்கூடாது. மருத்துவ ரீதியாவும் ரீதியாவும் இது பண்ணக்கூடாது. அதனால நம்மளுக்கு வந்து ஏன்னா இங்க அப்படியே அழுத்தம் ஆமா, குடுக்குறது. ஆமா. நம்ம ஆண்கள விட நம்மளுக்கு அந்த அழுத்தம் வந்து அதிகமாக நம்மளுக்கு உடலில் உள்ள எல்லா உறுப்புகளும் நம்மளுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரானரியான ஒரு விஷயங்கள் இருக்கிறதுனால, அந்த அழுத்தம் வந்து நம்மளால தாங்க முடியாது. அதனால கர்ப்பப்பையோ, மார்பகங்கள் வலிகள் அதெல்லாமே இதய வலி இதெல்லாமே நம்மளுக்கு ஏற்படும். அதனால நம்ம வந்து குப்புற படுக்கவே கூடாது. எக்காரணத்த கூட பெண் வந்து தன் உடலை வந்து குப்புற படுத்து அப்படி தல மாரி ஆக்கவே கூடாது. அதே மாரி சில பெண்கள் படுக்கும்போது, குப்புற படுத்துட்டு கால 2 இப்படி ஆட்டிக்கிட்டு இருப்பாங்க. அதுவும் நம்ம பண்ணக்கூடாது. இந்த மாரி இந்த குப்புற படுத்துட்டு இந்த பாட்டுக்கு கால் ஆட்டுறது, அந்த மாரி பண்றது வந்து, நம்மளுடைய கெட்ட பெயர்களை அந்த பெண் உருவாக்கிட்டு இருப்பா, அந்த குடும்பத்துக்கு அப்படிங்கிற மாரி அர்த்தம். அது சுக்கிர சந்திர சேர்க்கை இருந்தா தான் அந்த ஆட்டிட்யூட்ஸ் இருக்கும். அந்த கால் வந்து நிலையா நிக்காது. அவளால தன்னை வந்து நிலைச்சு ஒரு இடத்துல நிக்கவே முடியாது. துரு துரு துருன்னு இருந்துகிட்டே இருக்கணும். அது வந்து ஒரு பெண் வந்து வீட்டுக்குள் அடங்கி இருக்கிற பெண்ணுக்கு இந்த துருதுருன்னு இருந்தா வேலைகள் அதிகமா செய்வாள். வீட்டை விட்டு வெளியே சுத்துற பெண்கள் வந்து அந்த துருதுருன்னு இருக்கிறது வேலைகளை விட வேற மேல நாட்டமும் அதிகமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கிறது முக்கியமானது. ஓகே. இன்னும் ஒரு சில பேர் வந்து நீங்க சொன்ன மாரி படுத்துக்கிட்டே வந்து கால் மேல கால் போட்டுட்டு இப்படி கால் ஆட்டுறத நம்மனால பார்த்துருக்கோம். சின்ன குழந்தைங்க கூட அது பண்றத நம்ம பார்த்துருக்கோம். சோ அத பத்தி சொல்லுங்க மேடம். குழந்தைங்க வந்து சின்ன குழந்தைங்க பண்ணுனா அது வந்து எப்பவுமே பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைங்க பண்ணும்போது அது அடாவடி. அது வந்து அந்த குறும்பு. சின்ன பிள்ளைகள் அட்னாக்கால் போட்டாலே அவங்க சொல்லுவாங்க, இந்த பையன் பெரிய லீடர்ஷிப்ல வருவான். இந்த பொண்ணு ஒரு மகாராணி ஒரு தோரணைக்குள்ளவள் அப்படிங்கிற மாரி, இந்த சிறு வயதில் அந்த அட்னாக்கால் போடுவதை பெருமையாக பேசியிருப்போம். ஆட்டிட்யூடா. ஆமா, ஆமா. அது வந்து ரொம்ப இவங்க வந்து ரொம்ப கெத்தா இருப்பாங்க அப்படிங்க. ஆனால் வளர்ந்த பிறகும் இந்த அட்னாக்கால் பழக்கம் வந்து நம்மளுக்கு வந்து நெகட்டிவா குடுக்கும். இது வந்து அது பெண் வந்து அது பண்ணும்போது, அவளுக்கு வந்து தாங்குற அகங்காரம் ஜாஸ்தியாக உண்டாகும். தன்னை மீறி எதுவும் நடக்காது. தனக்கு தான் எல்லாம் தெரியும். என் பேச்ச தான் எல்லாரும் கேட்கணும். நான் சொல்வதெல்லாம் நியாயம்ங்கிற தன்மை அந்த பெண்ணுக்கு ஏற்படும். ஏன்னா, இந்த அட்னக்கால் வந்து மகாராணி தோற்றத்துக்குரியது. இந்த மகாராணி தோற்றம் வந்து அத்தனை ஆண்களையும் அடக்குவதும், அத்தனை குடும்பத்தினரையும் அடக்குவதும். ஆண்கள் மட்டும் இல்ல, குடும்பத்தினர் அனைவரையும் அடக்குவதும் தன்மையும் உடையவர்களாக இருப்பாங்க. அதனால அந்த அட்னக்கால் போட்டு பெண்கள் படுப்பது தவறுதான். பெண்கள் படுக்கக்கூடிய முறைகள் வந்து என்னெல்லாம் இருக்கு? ஆன்மீக ரீதியா அதை எப்படி பார்க்கணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க.
இந்த படுக்கறதுக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னெல்லாம் இருக்கு? ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே வேலைக்கு போறாங்க. வேலைய விட்டு வந்தோனே, எப்படா வீட்டுக்கு வருவோம், ரிலாக்ஸ் பண்ணுவோம், படுப்போம், சாப்பிட்ட உடனே படுத்துடலாம். நெறைய பேர் இன்னைக்கு அப்படிதான் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்ம படுக்கறதுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணும்போது தூக்கமும் நல்லா இருக்கும். நமக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம நம்ம தூங்கலாம் அப்படின்னா, இது ஆன்மீக ரீதியா என்ன மாரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணலாமா? பெண்கள் வந்து எப்பவுமே நெறைய வந்து வேலைகள் பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா, ஆண்கள விட பெண்கள் காலில் தான் வெடிப்புகள் அதிகமாக இருக்கும். சேத்து புண்ணுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் அதிகமா ஆண்கள விட பெண்களுக்கு தான் அதிகமாக இருக்கும். காரணம் என்னன்னா, அவங்க தண்ணீலேயே வந்து புழங்கிக்கிட்டே இருப்பாங்க. அந்த சமயத்தில் அவங்களுக்கு வந்து அந்த இடத்துலருந்து ஒரு நிதானமான ஒரு ஓய்வு அப்படிங்கிறது எப்பன்னா, அவங்க படுக்கும்போது தான் அந்த காலுகளுக்கு ஓய்வாக இருக்கும். அப்ப அந்த பெண் வந்து அந்த கால எப்போ ஓய்வா இருக்கும்போது, அந்த காலை வந்து பாராட்டும் தன்மையாக நடந்துக்கணும். அப்போ வந்து முதல்ல நம்ம வந்து படுக்க போகுறதுக்கு முன்னாடி கால வந்து அவ்வளோ ஊன்றி எடுத்து அந்த காலுக்கு வந்து முக்கியத்துவம் குடுக்கணும், படுக்க போகுறதுக்கு முன்னாடி. ஆனா, அந்த காலை சுத்தப்படுத்துதல் ரொம்ப முக்கியமானது. அதனால நல்லா சுத்தப்படுத்திட்டு, உங்க கையால அந்த காலுக்கு நல்ல பிரஷர் அழுத்தம் குடுக்கணும். அழுத்தம் உங்க கையாலே அழுத்தம் குடுங்க. வேற யாரும் குடுக்கணும் கூட அவசியம் இல்ல. ஆனா, உங்க கையாலே நீங்க அழுத்தம் குடுத்துட்டு, அந்த கால நல்லா நீவி விட்டு ஒரு இது பண்ணி விட்டுட்டீங்கனாலே, கொஞ்சம் அந்த கால் ரிலாக்ஸ் ஆகும்போது, உங்களுடைய படுக்கை வந்து சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்க காலை வந்து நீங்க பண்ணும்போது காலை உற்று நோக்குதல் ரொம்ப முக்கியம். இரவு தூங்கும்போது எவ்வளத்துக்குள்ள கால் மேல் உங்கள் கவனங்கள் செலுத்துகின்றோ, அவ்வளத்துக்குள் உங்க தூக்கத்தின் தன்மை அதிகரிக்கும். அதனால நீங்க கால்ல வந்து நல்லா பிரஷர் குடுத்துட்டு, அப்புறமா நீங்க நிதானமாக உங்களுடைய உறக்கத்துக்கு போகும்போது, அந்த உறக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். எப்பவுமே நம்ம வந்து நெறைய உறக்கங்கள் வந்து கெடுதலாக மாறும். என்ன உறக்கங்கள்னா, நெறைய பேர் வந்து உறக்கத்திலேயே நெறைய சண்டை போடுற மாரி, கனவு. கனவுலயே உட்கார்ந்த மாரி இருப்பாங்க. உறக்கம் வந்து அப்படியே நான் என்ன மறந்து தூங்குனேங்கிறது ரொம்ப ரேரா இருக்கும். இந்த கனவுலயே இருக்கிறவங்க வந்து நெறைய பேருக்கு இவங்க தொந்தரவாக இருப்பாங்க. இல்லாட்டா நெறைய பேர் இவங்கள தொந்தரப்படுத்தக்கூடியவர்களா இருப்பாங்க. நெறைய பொறாமல், போட்டி, பொச்சரிப்புக்கு நடுவில் அவங்க உட்கார்ந்திருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் படுக்கும்போது அந்த எல்லாருடைய நெகட்டிவ்ஸுமே வந்து குழப்பிக்கிட்டே இருக்கும். பொதுவாக நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, தூங்கும்போது யாரை பற்றி, எத பற்றி நினைக்கக்கூடாது. நெறைய கனவுகள், நெறைய உறக்கத்தில் வந்து நம்மள டிஸ்டர்ப் பண்ணுதா, முதல்ல நீங்க வந்து உங்க கால நல்ல பதமான வெந்நீல வந்து கால வச்சு, அதில கொஞ்சம் 2 சொட்டு எலுமிச்சம்பழம் சாற போட்டுட்டு அப்படியே உட்கார்ந்துருங்க. உப்பு போட்டு உட்கார்ந்துருங்க. உட்கார்ந்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து மெழுகுத்திரி முன்னால வச்சுட்டு அத பார்த்துட்டே உட்காருங்க. அப்பம்போது உங்களுடைய நெகட்டிவ் உங்கள பத்தி யார் தவறா பேசினாலும் அத ஃபுல்லா எடுத்துரும். அப்புறம் விபூதி நல்லா நல்லா சாமிய நெனச்சு விபூதி வச்சுட்டு, கண்ண மூடிட்டு ஒரு தூக்கம் போட்டீங்கன்னா, அவ்வளோ சிறப்பாக இருக்கும். இத விட இந்த மருதாணி பூக்களையும் நீங்க தலையில வச்சுட்டு படுத்தீங்கன்னா, நிம்மதியான தூக்கம் எளிமையாக வரும். அந்த கனவுகள் இந்த உங்கள ய ய நச்சு நச்சு நச்சுன்னு உங்கள பத்தி தூங்க கூட விடாமல் நச்சரிக்கும் சில உறவினர்களால் வரும் பிரச்சனைகள கூட இது நீக்கிரும். அதனால இத வந்து தன்னை சுத்தப்படுத்துதல், நெற்றிக்கண்ணை வந்து தூய்மைப்படுத்தி, தலைய வந்து ரீஃப் ஃப்ரெஷ் ஆக்கி வைக்கிற முறை தான் இந்த இது. இத பண்ணிட்டோம்னா, ஒரு டீப் ஸ்லீப் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். ஒரு குறைஞ்சது 1 மணி நேரம், 2 மணி நேரம் நீங்க ஒரு டீப்பா ஆழ்ந்த ஒரு கனவுகள் எதுவும் இல்லாமல் ஒரு தூக்கம். அது உங்க படுக்கை. சில பேர் படுக்கைய பார்த்தீங்கன்னா, சிறு துகள்கள் இருந்தா கூட அந்த படுக்கையில் படுக்க முடியாது. அதெல்லாம் தெய்வீக தன்மை உடையவங்களாக இருப்பாங்க. அந்த படுக்கை வந்து அவங்களுக்கு ரொம்ப சுத்தமா இருக்கணும். ஒரு சின்ன துரும்பு கூட இருந்தா கூட அவங்களால படுக்க முடியாது. அந்த மாரி படுக்கைய வந்து நீங்க ரெடி பண்ணிட்டு படுத்துட்டீங்கனாலே ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும். பொதுவா வந்து தலவணை எதுவும் வைக்காமல், கை கால வந்து முழுமையாக நீட்டி, அப்படி கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ் ஆயிட்டு, அதுக்கப்புறம் தூங்குனீங்கன்னா, உங்களுக்கு நோய்களின் ஓட்டமும் கம்மியா இருக்கும். இன்றைய நிகழ்ச்சியில வந்து ஆன்மீக ரீதியா பெண்கள் வந்து எப்படி படுக்கணும், சரியான முறை, அது மட்டும் இல்லாம மருத்துவ ரீதியா அதற்கான காரணங்கள் என்னலாம் இருக்கு அப்படின்றத பத்தி ரொம்ப தெளிவான விளக்கம் குடுத்தீங்க. நன்றிம்மா. நன்றிம்மா.